ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண கப்பீஸ் இந்த டப்பில் தான் ஆரம்பித்தோம். ஸோ இதில் ஃபுல்லாக மிக்சடு கப்பீஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். நம்ம பக்கத்தில் உள்ள கடையிலேருந்தே வாங்கிட்டு வந்து நம்ம வந்து மிக்சடு கப்பீஸ் தான் மேக்ஸிமம் ப்ரைஸ் இருக்கும் நிறையா. பாருங்கள் டேங்கோட கண்டிஷன் பாருங்கள் எப்படின்னு. எப்போதுமே கப்பீஸ் வளர்க்குறதுனா அதுக்கு முன்னாடி இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலு கப்பி கிராஸ் இது மாதிரி பிளான்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து ஃப்ரைஸ்லேருந்து எல்லாமே நல்லா ஹெல்த்தாக இருக்கும், டிசீஸ் வராது அவ்வளோ சீக்கிரத்தில். இது பார்த்தீங்களா, இந்த வாட்ரு எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இருந்தாலும் இதில் எந்தவித பாதிப்பு இருக்குதுங்க பாருங்கள். இந்த தண்ணி எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள், தண்ணி கையில் இருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம ஓல்டு வாட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. தண்ணி கண்டிஷன் பண்ணி யூஸ் பண்ணணும் எப்போதுமே. டிசீஸும் வராது, ஃப்ரைஸும் நிறையா பொரிக்கும். இங்கே பாருங்கள் டம்பையர் ஓடுது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ குவாலிட்டின்னு பார்த்தீங்களா டம்பையர். இதோட ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். டம்பையர் ப்ரைஸ் ஒரு 5 ப்ரைஸ் தான் நமக்கு கலெக்ட் ஆச்சு போன வாட்டி. ஃபஸ்ட்டு பேட்சே இதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. ஸோ இதில் இதுக்கு தான் கலரேஷன் வந்திருக்கு, நல்லா ஸ்பீடாக க்ரோத் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கலரேஷனோடு இருக்குது பாருங்கள். ஓட்டுருவா. சரி, எப்போதுமே தண்ணி தான் முக்கியம். நம்ம கப்பீஸ் வளர்க்கறதுனால நம்ம வந்து பிளான்ட் வளர்க்கணும். கப்பி கிராஸு இது மாதிரி வாட்டர் மொசைக் இந்த மாதிரி பிளான்ட் நம்ம வந்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பிளாக் கோய் ஃபீமேலு எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். என்கிட்ட சின்ன சைஸ்லேருந்து தான் வந்துச்சு, இப்போ நல்ல சைஸ் ஆகிடுச்சு. பட் இன்னும் இதுலேருந்து நான் ப்ரைஸ் எதுவும் எடுக்கலை, டிசீஸில் மாறிடுச்சு இடையில. ஸோ அதை க்யூர் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒன் மந்த்துக்கு மேலே ஆகுது. பட் இன்னும் எனக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல. இதுலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எல்லோ டைகர் அந்த ப்ரைஸு. எல்லோ டைகர் பிடிக்க முடியல. தப்பிச்சிருச்சு. ஸோ எல்லோ டைகர் ப்ரைஸ் தான் ஃபுல்லாக இதில் இருக்குது எல்லாமே. என்னங்க ஒரு இது மாட்டிச்சு பார்த்தீங்களா. பாடி வந்து பெண்டாக இருக்குது, இது டிசீஸில் அஃபெக்ட் ஆகிருக்கும் போல். சுற்றலாம். இது வந்து அல்பினோ ஃபுல் ரெட், அதோட ப்ரைஸு. எப்போயுமே ஒரு பேட்சில் ப்ரைஸ் விட்றோம்னா அந்த பேட்சில் ஏதாவது 1-2 ப்ரைஸ் வந்து வேகமாக வளரும். அதை எடுத்து அடுத்த ப்ரீடிங்க்கு செட்டப் பண்ணுங்கள். அதுலேருந்து குட்டி எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லா ப்ரைஸுமே சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஸோ அது மாதிரி இது வந்து எல்லோ டைகரோட ப்ரைஸ். இதில் ஒரு 10-15 ப்ரைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாட்டரை பார்த்திங்களா எவ்வளோ பாசாம் பிடிச்சி. அதுதான் முக்கியம். வாட்டர் வந்து எப்போதும் கண்டிஷனாக யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.